ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே கீழ்பவானி வாய்க்காலில் கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் நீரில் மூழ்கி ஒருவர் மாயமான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செண்பகப்புதூர் கிராமத்தை சேர்ந்த பிரகாஷ் தனது நண்பர்களான பிரபாகரன், ரங்கசாமி ஆகியோருடன் கீழ்பவானி வாய்க்கால் கரையில் மது அருந்திவிட்டு அங்கு கார் ஓட்ட பழகியுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக கார் கட்டுப்பாட்டை இழந்து வாய்க்காலில் பாய்ந்தது. இதில் பிரபாகரனும் ரங்கசாமியும் நீச்சல் அடித்து உயிர் தப்பினர். மாயமான பிரகாஷை தீயணைப்புத் துறையினர் தேடி வருகின்றனர். திருப்பூர் அருகே மர அறுப்பு ஆலை குத்தகைதாரரை பெண் ஒருவர் பெட்ரோல் ஊற்றி எரித்துக் கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அவினாசியை சேர்ந்த சின்னப்பராஜுக்கும் பூமணிக்கும் தகாத உறவு இருந்ததாக கூறப்படுகிறது. மேலும் சின்னப்பராஜ் பல பெண்களுடன் தொடர்பில் இருந்ததால் இருவருக்கும் தகராறு இருந்துள்ளது. இந்த நிலையில் சின்னேரிப்பாளையத்தில் இருவரும் ஒன்றாக மது அருந்திய போது வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த பூமணி பவர் பேங்கால் சின்னப்பராஜை தாக்கி பெட்ரோல் ஊற்றி எரித்து கொலை செய்துள்ளார். பின்னர் அவரே போலீசில் சரணடைந்த நிலையில் சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையில் உள்ள புழலில் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு 400 மாணவர்கள் ஒன்றிணைந்து சுமார் 3 மணி நேரம் இயற்கை ஓவியங்களை வரைந்து அசத்தினர். 10,000 சதுர அடி பரப்பளவில் ஓவியங்கள் வரையும் சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சுமார் 400 மாணவர்கள் பங்கேற்று கடல்வாழ், மலைவாழ் மற்றும் நிலப்பரப்பில் வாழும் உயிரினங்களை தத்ரூபமாக வரைந்து அசத்தினர். இந்த சாதனை நிகழ்ச்சி யுனெஸ்கோ உலக சாதனை புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. மேலும் சிறந்த ஓவியங்களை வரைந்த மாணவர்களுக்கும் சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட்டது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.